Peppers Entertainment Television. Turn on the heat. Hi friends, good evening. Welcome to Chat with Ramya. நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன் நம்மளோட லைஃப் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி அண்ட் எப்பவுமே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஒரே மாதிரி யோசிப்போம், ஒரே மாதிரி பேசுவோம். பட் நம்மளோட டிஃப்ரென்சஸ் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நமக்குள்ள நிறைய இருக்கும். எதுக்காக வந்து நம்ம நிறைய ஒருத்தவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், எதுக்காக நமக்குள்ள வந்து அவ்வளோ லவ் வந்து ஸ்டார்டிங் வந்து எதுவுமே கண்ணுக்கு தெரியாம எல்லா ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் இருக்கும். பட் அதை தாண்டி பார்க்குறப்போ சில பிரச்சனைகள் ஏற்படுறப்போ ஏன் அந்த ஈகோ, இதை பற்றி நம்ம பேசலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹாய். ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா. உங்க பேரு? நான் கார்த்திகா, முன்னாடி பேசுனேனே. எஸ் கார்த்திகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்க? குட் குட் குட், ஃபைன், தேங்க் யூ. என்னைக்கு ஃப்ரைடே வரும்னு காத்துருந்தேன். ஹாய், ஓகே, தேங்க் யூ ஸோ மச். உங்ககிட்ட பேசுறதுக்கே. ஓகே ஓகேம்மா. கார்த்திகா, இப்போ ஏதாவது சொல்றதுக்காக ஃபோன் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்கக்கா. சொல்லுங்க. வீட்ல எனக்கு சரி, ஓகே கார்த்திகா, கேக்குதா? ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, கேக்குது. எனக்கு எப்பயாவது சின்ன ப்ராப்ளம் வரும். சரி, ஓகே ஓகே. சரி கார்த்திகா, ஆக்சுவலா வந்து எப்போ ஃப்ரைடே வரும், எப்போ பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி இதே லவ் எப்பவுமே எனக்கு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தேங்க்யூ. ரைட். எப்பவுமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்னு ஸ்டார்ட் ஆகிறப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் அது வந்து எப்பவுமே நம்மளோட ஜேர்னி அண்ட் அதை பற்றி நம்ம வந்து யோசிக்கிறப்போ வந்து ரொம்ப நல்ல மெமரிஸ் கொடுக்கும். இதை பற்றி நம்ம பேசலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹாய், வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. உங்கள் பேர்? என் பேர் சதீஷ். சாரி? சதீஷ், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, சொல்லுங்கள். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் இன்ஜினியரிங் முடிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சூப்பர். ஸோ இப்போ என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? பிரைவேட் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ வந்து எனக்கு ப்ராப்ளம் சின்ன இதில். ஓ, ஓகே, சொல்லுங்க. நான் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் பொண்ணு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகேங்க. அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஹலோ யா, சொல்லுங்க. எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. இல்ல, இப்போ கேக்குதா? இப்போ கேட்குதுங்க. ஓகே, சொல்லுங்க. உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட், உங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஃபோன்ல பேசிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். ஓகே. அப்புறம் சின்ன ப்ராப்ளம் ஆகி அப்புறம் நாங்க ஒரு 1 இயர் பக்கம் பேசாமலே இருந்தோம். ஓ, ஓகே. ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம் அது வரைக்கும். அதுக்கப்புறம் 2 months பிஃபோர் தான் வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணேன். இந்த மாதிரி கொஞ்சம் பிரேக்கப் பண்ணதுல இருந்து ஒரு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே. அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இல்லை அந்த மாதிரிலாம் ஐடியா இல்லை எனக்கு அப்படின்ட்டு. ஆனால் அவன் பேசினது பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து லவ் பண்ணுற ஐடியா தான் இருந்தது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அந்த பிரேக்கப் பண்ணதுலேருந்து ஒரு இதை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸே பண்ணிக்கலாம் அப்படின்னு கட்டி அதே சைடு மறுபடியும் பழகி நாங்கள் எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு இருந்தாங்க. ஓகே. அப்புறம் நானும் க்ளோஸ் ஆகிறதுக்கு மெசேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் நீ இன்னும் மாறல, நீ இப்படியே தான் இருக்கேன், இனிமேல் பழக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அப்புறம் இப்போ இப்போ வந்து பேசிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்கீங்களா இல்ல டோட்டலா பேசாம இருக்கீங்களா? டோட்டலா இல்ல, பேசுது. அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் அந்த மெயின்டைன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஓகே. கேட்டதுக்கு பதில் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் அந்த ஆஃபீஸ் போயிட்டு வந்து எனக்கு கால் பண்ணுவாங்க, அது மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஏதோ ஒரு 10 மெசேஜ் பண்ண ஒரு மெசேஜ் ரிப்ளை பண்ணிட்டு கொடுத்து அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ. ஓகே ஓகே. ஆக்சுவலா வந்து உங்களோட ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கும். உங்களோட பிரச்சனைகள்ல வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல தான் அவங்க கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதனால சொல்லிட்டேன். நிறைய ப்ராப்ளம் ஆச்சு இடையில. நான் இடையில கொஞ்ச நாள் வேலை இல்லாம இருந்தேன். அப்போ வந்து அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. ஓகே. சோ நவ இட் இஸ் ஹர் டர்ன் மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. பட் இஃப் யூ நீங்க நிஜமாவே வந்து இவ்ளோ மிஸ் பண்றீங்க இல்ல வந்து அவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா மீட் பண்றதுக்கான சிச்சுவேஷன் உங்களுக்கு அமையவே இல்லையா? நிறைய சிச்சுவேஷன்ல அமைஞ்சது. ஆனா வந்து நான் ரொம்ப தனியா சரி, நாங்க வந்து வேற ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கோம்.
ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ரெண்டு மீட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறப்போ வந்து அவங்களே கூப்பிட்டுருந்தாங்க, இந்த மாதிரி மீட் பண்ணலாம் அப்படின்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க. ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி நீ இந்த மாதிரி உங்க கூட பழக முடியல எனக்கு அப்படின்ட்டாங்க. ஹலோ. யா, ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் நீங்க வந்து அவங்க கிட்ட நிஜமாவே இப்போ உங்களோட ஐடியா என்ன? யூ ரியலி வாண்ட் டு கேரி ஆன் திஸ் ரிலேஷன்ஷிப், இல்ல என்ன ஐடியால இருக்கீங்க? நான் வந்து அவங்க மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு ஐடியால தான் இருக்கேன். ஓகே, அந்த ஐடியால இருக்கீங்கன்னா அப்போ வந்து மேக் இட் கிளியர். நீங்க நல்லா ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசி போய் பார்த்து அவங்களுக்கு இந்த ஐடியாவை கிளியரா கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்ன ஈகோஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து கண்டிப்பா பேசி சால்வ் பண்ணி give her a clear idea about what you want from her. That should be great. Anyways, thanks for calling. Right. ஸோ எப்பவுமே வந்து நான் சொன்ன மாதிரி தாங்க, நமக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன ஈகோ ஏற்படும், சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். நம்ம வந்து அதுக்கான நிறைய தீர்வு பார்க்காம ஜஸ்ட் ஓகே அப்படியே மறந்துட்டு போயிட்டே இருக்கலாமே அப்படின்னு இருக்கக்கூடாது. எனிவேஸ், இதை பற்றி நம்ம பேசலாம். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் சையத். சையத். ஆ. ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சையத்? நான் திருச்சியிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல் இயர். ஃபைனல் இயர் படிக்கிறீங்க. என்ன ஏஜ் ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 22 ஆகுது. 22 ஆகுது. ஓகே, என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? இது எனக்கு என்னன்னு தெரியல மேம், லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸே செட் ஆக மாட்டாங்கிறாங்க. அது ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க லெவலுக்கு நான் வந்து போக முடியல. அவங்க மைண்ட்ல எப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, அவங்களுக்கு ஒன்னா ஒரு குரூப்பா இருக்கும், பட் ஆனா அவங்க வந்து தனியா போயிடுறாங்க, நான் தனியா இருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக வந்து ஐ திங்க் உங்களோட ஐடியாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை ஏன் உங்ககிட்ட மிங்கிள் பண்ணுறதுக்கு அப்படி யோசிக்கிறாங்க? அதான் மேம் தெரியல. ஓகே, நீங்கள் வந்து உங்ககிட்ட அதாவது உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை உங்களோட ப்ளஸ் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் வந்து என்னன்னா, நான் வீட்டில் ஒரே பையன் தான். ஓகே, நான் நினைக்கிறது தான் வந்து நான் செய்யணுன்ற மாதிரி என் மைண்ட் இருக்கு. ஒருவேளை அதான் இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, அதாவது நீங்க வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள அந்த மாதிரி தானே இருக்கணும் மோஸ்ட்லி. அப்படிதான் இருப்பீங்களா? அப்படிதாங்க. அப்படிதான் இருக்கிறப்ப அப்ப ஏன் அவாய்ட் பண்றாங்க? ஓகே, ஆக்சுவலா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க வந்து அவங்க சொல்ற நிறைய விஷயத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்க. அண்ட் உங்களோட ஐடியாஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து கரெக்டான ஃப்ரெண்ட் இன்னும் உங்களுக்கு அமையலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே வந்து நமக்கு என்ன ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் வந்து அதை பெருசா எடுத்துக்காம ஸோ நம்மளோட ரியல் லவ்வை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்றது தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ எனிவேஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லபடியாக வரணும்னு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். டோன்ட் வரி, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் எஸ், நம்மளோட லவ்ல எப்பவுமே வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்ப நல்லாவே ஸ்டார்ட் பண்ணுறோம், பட் போக 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 நிறைய விஷயங்கள், நிறைய ஈகோஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்காக வந்து ஒரு சின்ன வார்த்தை நம்ம வந்து பேசுகிறோம், பட் அது வந்து பல வார்த்தைகளாக மாறி அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே கிரியேட் ஆகுது. அதனால வந்து ஈகோ நிறைய வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசாக பிரச்சனையாக ஆகுறப்ப வந்து ஒரு நிமிஷம் நம்ம அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேருந்து நம்ம அந்த டாபிக்லேருந்து வெளியே வந்துட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hour அதை பற்றி பேசாமல் விட்டுட்டோம் அப்படின்னாலே வந்து நம்ம மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிடும், இல்லை அட்லீஸ்ட் அந்த ப்ரெஷர்லேருந்து வெளியில் வந்துடும். ஸோ வந்துருச்சுனாலே நமக்கு க்ளீனாக தெரியும், ஓகே இந்த ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாக சால்வ் ஆகிடும்னு. பட் அதை விட்டுட்டு ஒரே விஷயத்த மறுபடியும் பேசி 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 ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல. பட் அதுக்காக வந்து நம்ம ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போகலாமே தவிர, இல்லை கம்பல்சரியாக வந்து நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன், ஸோ நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி கூட பொதுவாக ஒரு செட் ஆகாத ஒரு விஷயமா தான் இருக்கு எப்போவுமே. அண்ட் எஸ், இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். பட் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்கள் பேருங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் டேவிட். டேவிட், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க டேவிட்? நான் சேலத்துலேருந்து கால் பண்ணுறேன். சேலம்ல. சொல்லுங்க டேவிட், என்ன சொல்றதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? ஒரு 1 செகண்ட். நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஓகே. ஹலோ. சொல்லுங்க, கேக்குது. நான் பிஇ ஃபைனல் இயர் பண்ணிருக்கேன். ஓகே. பிளஸின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஓகே.
அவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், அவளும் ஓகே சொல்லிட்டா. சரி. 1 வீக்ல ஓகே சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஒரு 6 months நல்லா தான் பேசிட்டு இருந்தா. ஹலோ. அப்புறம் என்னாச்சு? இல்ல திடீர்னு இப்போ போன வாரம் கொஞ்ச நாளாவே நல்லா பேசல. ஒரு 1 month 2 month நல்லாவே பேசல. போன வாரம் கால் பண்ணப்ப திடீர்னு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னா, பரவாயில்ல எதுனால சொல்லுன்னு. திடீர்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. என்ன ரீசன்னு தெரியல. ஓகே. என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க? அதான் அதை அவள்கிட்ட நான் பல தடவை கேட்டுட்டேன். அது என்ன கேட்டாலும் எனக்கு ரீசன் தெரியல, அவுட் ஆஃப் மைண்டு, யோசிக்கவே முடியல அப்படின்னே தான் சொல்றா. சரி, அப்படி சொல்ற ஒரு பொண்ணுகிட்ட நீங்க வந்து திருப்பி பேசணும் அப்படின்னு உங்க ஈகோ இல்ல உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு பேசணுமா நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா மேபி ஏதோ ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம், ஃபேமிலி சிச்சுவேஷனா இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஏதாவது சண்டை போட்டுக்கலாம். அதே கொஞ்சம் ஓப்பனா சொன்னா எனக்கு புரியும். அவ எதுவுமே சொல்லாம இருக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. கரெக்ட், ஆக்சுவலி கரெக்ட். நீங்க சொல்ற ஒரு விஷயம் எனக்கு புரியுது. கண்டிப்பா ஓப்பனா பேசிட்டா ஓகே இது ஒரு பிரச்சனை முடிஞ்சிரும். பட் எனிவேஸ் இப்படி வந்து எதுவுமே சொல்லாம ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னாலே வந்து நமக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும்ல. ஸோ அந்த ஆப்போசிட் பர்சன் அதை புரிஞ்சுக்கணும். எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் காலிங். டோன்ட் வரி. எனிவேஸ் நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ, ஹாய், வணக்கம். உங்க பேரு? வணக்கம், பேர் ராம். ராம். ஆ சொல்லுங்க ராம், எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் ஈரோட்ல இருந்து கால் பண்றேன். ஈரோட்ல இருந்து. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேங்க. ஓகே, சூப்பர். சொல்லுங்க ராம், என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? எனக்கு ஒரு அக்கா தெரியுங்க. சாரி? எனக்கு ஒரு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. சரி. அவங்க ரொம்ப பிடிக்கும், எப்படி சொல்றேன்னு தெரியல, ரொம்ப பர்சு அவங்க மேல. ஓகே. பட் அவங்க ஆக்சுவலி அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க, அவங்க ஒர்க்ஸ் அந்த மாதிரி. ஓகே. அதனால ஒரு வேளை நான் மெசேஜ் பண்ணல அவங்க டிஸ்டர்பன்ஸா இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு தோணுது. மெசேஜ் பண்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஆனா என்ன சொல்ற, அவங்க ரொம்ப பொசசிவ். ஓகே. ஓகே. உங்களுக்கும் உங்க அக்காக்கும் என்ன ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு? ஏஜ் ஒரு 15. ஓ மை காட், ரியலி வெரி லாங். ரொம்ப பெரிய வயசு. ரொம்ப பெரியவங்களா இல்ல, ஒரு 10 or something like that. 10 or 15 or okay, fine. So okay, இந்த அக்கா உங்க how do you know her? எப்படி தெரியும்? உங்க own sister-ஆ? அவங்க FB மூலமா தெரியும் வெச்சுக்கங்க. Okay, fine. So okay, actually இப்ப பொசசிவா ஃபீல் பண்றீங்க, பட் அந்த அளவுக்கு வந்து அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றாங்களா? அவங்க நல்லா பேசுறாங்க. அவங்களால முடிஞ்ச டைம் எனக்கு பேசுறாங்க, கண்டிப்பா பேசுறாங்க. ஓகே. பட் என்ன சொல்றது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி அவங்க பிஸிங்கிறது புரியுது, பட் என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு வைங்களேன். சரி, ஓகே ராம். ஸோ என்ன ராம், ஆக்சுவலி வந்து இஸ் திஸ் ரியலி டிஸ்டர்பிங் யுவர் லைஃப்? புரியல. இல்ல, இது வந்து உங்களுக்கு ஏதாவது விதத்துல டிஸ்டர்பன்ஸா இருக்கா? டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு இல்ல, அது எப்படி சொல்றது, மனசுல ஒரு மாதிரி எப்படி சொல்றேன்னு தெரியல. ஓகே. எதுவா இருந்தாலும் ஜஸ்ட் சில், கூல் டவுன் and give her her own time. ஏன்னா உங்களுக்கும் நிறைய இருக்குல்ல, இனிமே you got a lot more to explore in your life. Yes. Just give her time and whenever she's free just take it. Possessiveness, பொதுவாவே வந்து possessiveness will not work out in good relationships. Yeah? புரியுது. ஓகே. எனக்கு வந்து ஓரளவுக்கு வேகா புரியுது ராம், கண்டிப்பா. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து I'm giving you an answer which is a real way polished. Yeah. And பொதுவா ஓவர் பொசசிவா இருக்கிறது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுதோ இல்லையோ நமக்கு டிஸ்டர்பன்ஸ் அது. அதுதான் கண்டிப்பா. இல்ல அவங்களுக்கு எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கூட செகண்டரி. அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்றனோ, அந்த ஏதாவது ஒரு கான்ஷியன்ஸ் வந்து நமக்குள்ள வருது இல்ல, நம்ம டிஸ்டர்ப் பண்றோம் இல்ல, நம்ம அங்க இருந்து ரிப்ளை வரலன்னா அது ஒரு டென்ஷன் இல்ல. சோ அப்படி இல்லாம அது ஜெனரலா வந்து ஒரு ஹாய் ஹலோ அப்படின்னு எப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி ரிப்ளை பண்ணி அந்த மாதிரி ஒரு மெயின்டைன் பண்ணா இட் இஸ் a better relationship. அந்த மாதிரி இருக்க முடியல. இருக்க கத்துக்குங்க. Thank you for calling. Hello, வணக்கம்மா. ஹாய், குட் ஈவினிங். உங்க பேரு?
ஓகே. உங்க வால்யூம் எனக்கு ரொம்ப கம்மியா கேக்குது. கொஞ்சம் உங்க வாய்ஸ் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ. சொல்லுங்கம்மா. இப்ப சரியா கேட்கவே இல்ல, அதனால தான். இப்ப கூட கேட்கலீங்களா? இப்போ கொஞ்சம் நல்லாவே கேக்குது. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்னங்க? என் பேர் சசிகலா. சசிகலா. ஓகே. எங்க இருந்துமா கால் பண்றீங்க? வேலூர் மாவட்டம். வேலூர்ல இருந்து. சொல்லுங்க சசிகலா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. ஓகே ஓகே. சொல்லுங்கம்மா, இப்ப ஏதாவது சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்களா? வீட்டுல எவ்வளவு கிளீனா இருந்தாலும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாவே எங்க வீட்டுக்காரு சண்டைய ரெடியா எடுத்துக்கிறாரு. சண்டை ஜாஸ்தியா போடுறாங்களா வீட்டுக்குள்ள வந்தாலே? ஆமா. ஓகே. எத்தனை வருஷம் ஆச்சுமா கல்யாணம் ஆகி? 6 முடிஞ்சு 7 போடும். 6 முடிஞ்சு 7. எத்தனை பசங்க? 2 பசங்க. 2 பசங்க இருக்கிறாங்க. ஓகே ஃபைன். இப்போ அவங்க வீட்டுக்கு வராங்க, எந்த விஷயத்துல வீட்டுல பிரச்சனை நடக்குது? ஏன் இந்த டென்ஷன்ஸ் எல்லாம்? அது என்னன்னே தெரியல. எல்லாமே கிளீனா நீட்டா தான் இருக்கும். எதனா ஒரு ரூம்ல போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எதனா திறந்துக்குதா, எதனா எண்ணி இறந்துக்குதா அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கழிச்சு விட்டுருவாங்க. நான் எதனா வேலை செஞ்சுட்டா அதை செஞ்சுட்டு செய்வான்னு நினைக்கிறதே கிடையாது. அத நீங்க நீங்க அப்படி சொல்லலாமே, நான் வேலையா தானே இருக்கேன், ஏன் இப்படி பண்றீங்க? இல்ல ஏதாவது கோவத்தை ஏன் இப்படி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது பேசிருக்கீங்களா? நான் எவ்வளவு நல்லா பேசுறேன், அக்கறைக்கு பேசுறேன்றாங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலா சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிஹேவியர் வந்து நம்ம கொஞ்சம் லைக் அவாய்ட் பண்ற மாதிரி, இல்ல ஓகே நான் பண்ணிடுறேன், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு ஒரு 4-5 வாட்டி அதை சொல்லி பாருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல சண்டை போடுறாங்கன்னா கம்பல்சரியா வந்து நீங்க கொஞ்சம் அமைதியா, அப்படி நீங்க இப்படிதான் அமைதியா தான் பேசுறீங்க, பட் அமைதியா இன்னும் விட்டு கொடுத்து சில விஷயத்த வந்து நம்ம கண்டுக்காம விட்டாலே அவங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ணுவாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. அப்படிதான் விட்டு கொடுக்குறேன். ஒரு டைம் கோவம் தான் பேசுறேன், இல்லைன்னா அப்படியே விட்டு கொடுத்துறேன். எதாவது கரெக்ட் தான். நம்ம ஃபேமிலினால எப்பவுமே இப்படித்தானே நிறைய, அதாவது ஒரு பெண் ஒரு ஆண் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். நம்மளோட எவ்வளவு லைஃப்லயே வந்து அதுதான் பெரிய ஒரு விஷயம் இருக்கு. நாம எவ்வளவுதான் அன்பா பேசினாலும் உடனே ஏதோ காரியத்துக்கு பேசுறா, ஏதோ அக்கறைக்கு பேசுறா, வரவு பேசுறா அப்படின்னு. அப்படி என்ன நம்ம காரியத்தை சாதிச்சிட போறோம் அக்கறையா பேசி? பட் எனிவேஸ் அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த சைடு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தாட் வந்துருச்சுன்னா, பட் அமைதியா இருந்து போறதுதான் பெட்டர் ஃபார் த ஃபேமிலி, இல்லைங்க? என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியவே இல்லை. ஒரு டைம்ல அப்படியே மென்டலா மாதிரி சாப்பாடெல்லாம் இறங்கி ஓகே சசிகலா, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அண்ட் எனிவேஸ் டோன்ட் வரி, எப்பவுமே வந்து இதே மாதிரி இருக்காது. அண்ட் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்க ஃபேமிலிக்காக தான் எல்லாமே கஷ்டப்படுறீங்கன்னு. எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் காலிங். அண்ட் எஸ்ங்க, இவங்க ஆக்சுவலி சொல்ற ஒரு விஷயம் வந்து வீட்டில் பிரச்சனை, பட் நம்ம நினைக்கிறோம் என்னடா இவ்வளோ ஒரு சின்ன விஷயமா இருக்கே, பட் கண்டிப்பா அது கிடையாதுங்க. ஒரு லைஃப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், அதுவும் கல்யாணம் ஆகி சில வருஷங்கள் போனதுக்கு அப்புறமாவே வந்து நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா மேபி அது சம்டைம்ஸ் வந்து ஒரு ஃபேட் ஆக ஆரம்பிக்குது. நம்மளோட நெகட்டிவ்ஸ் மட்டுமே வந்து பெருசா தெரிய ஆரம்பிக்கும். நம்ம அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகலான்னு. 2 பேருமே ஈக்குவலா சண்டை போட்டுட்டு நின்னோம் அப்படின்னாலே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எங்க போகுதுன்னு கூட நமக்கு சீரியஸா தெரியாதுன்னு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த லவ் அப்படின்னு ஒரு விஷயமே வந்து எதுக்காக ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோமோ, எதுக்காக ஒரு ஆண் பெண் வந்து சேர்ந்திருக்காங்களோ, அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடும். ஸோ அது மட்டும் எப்பவுமே விட்டுறக்கூடாது. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, குட் ஈவினிங் மேம். ஹாய், குட் ஈவினிங். என் ஃப்ரெண்டு கூட தான் ஒரு சின்ன பிரச்சனை. ஓகே. உங்க நேம் சார்? என் நேம் ஜீவா. ஜீவா. எங்கன்னு கால் பண்றீங்க ஜீவா? ஆம்பூர்ல இருந்து மேம். ஆம்பூர்ல இருந்து. உங்க ஃப்ரெண்ட் கூட என்ன ப்ராப்ளம் ஜீவா உங்களுக்கு? ஃப்ரெண்டு கூட அதான் மாம்பழம் எப்படி ஃப்ரெண்ட்ஸா எப்படி பேசுமோ அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். ஓகே. திடீர்னு வந்தா அந்த மாதிரி பேசாத எனக்கு பிடிக்கல அப்படின்னா, சரி பிடிக்கல அந்த மாதிரி வந்து மற்ற ஃப்ரெண்டுங்கிட்ட பேச மாதிரி அவங்ககிட்ட அந்த பேசினா பிடிக்கலன்னு தானே, சரி அவங்ககிட்ட எதுக்கு பேசணும் சரின்னு சொல்லிட்டு மற்ற ஃப்ரெண்டுங்கிட்ட அவனுக்கு கலாய்க்கிற மாதிரி மற்ற ஃப்ரெண்டுங்கிட்ட அப்படியே பேசணுமா. நடுவில் வந்து திடீர்னு இல்ல நீ ரொம்ப பேச அந்த மாதிரி பேசாத, இனிமே என் கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் மேம். ஓகே. அதான் மேம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை மேம். ஓகே ஓகே ஓகே. பட் எனிவேஸ் உங்க பசங்களுக்குள்ள அந்த ஈகோ அந்த பிரச்சனைகள் எதனால வருதுன்னு எனக்கு சீரியஸா
தெரியலங்க. பெண்கள்னா ஓகே எனக்கு தெரியுது. பட் எப்பவுமே வந்து பசங்களுக்குள்ளயும் இந்த ஈகோ அப்படின்னு எப்பவுமே ஜாஸ்தி வருமா? ஈகோ ஜாஸ்தி வருமான்னு தெரியலையம்மா. தெரியல. பட் ஓகே. உங்க ஃப்ரெண்ட நீங்க கண்டிப்பா வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க பேசுறதுக்கு. பட் அதுக்கப்புறமா அவருக்கு பேச பிடிக்கலன்னு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நீங்க கொஞ்சம் வெறுப்பேத்துற மாதிரி ஏதோ பண்ணிருக்கீங்களோ? ஏதாவது வந்து அவருக்கு ஆப்போசிட்டா அவரை கலாய்க்கிற மாதிரி ஏதாவது அவர் முன்னாடியே பேசுனீங்களா? ஆமாமா, ரெகுலரா ஸ்டார்டிங் வந்து நல்லாதான் பண்ணிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் ஒண்ணும் பேசணும், திடீர்னு வந்து திடீர்னு அந்த மாதிரி பேசணும்னே தான் நான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. பட் எனிவேஸ் எப்பவுமே வந்து நம்ம லைஃப்ல வர எல்லாருமே நம்ம கூட எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அவசியம் கிடையாது. அண்ட் எனிவேஸ் அவருக்கு வந்து கண்டிப்பா நாளைக்கு உங்க கூட பேசணும்னு தோணுச்சுன்னா ஹீல் கம் பேக் டு யூ. எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் எஸ், இவர் சொல்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு விஷயம் கூட வந்துங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது. பட் நிறைய பேரோட லைஃப்ல அது நடக்கிறது கிடையாது. பட் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. வணக்கம். வணக்கம் சார். உங்க பேரு? பேர் ராகவன். ராகவன். எங்கேருந்து சார் கால் பண்றீங்க? மதுரை. மதுரை. சொல்லுங்க ராகவன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? நான் படிச்சுட்டு சும்மா தான் இருக்கேன். ஓகே. ஒரு பொண்ணை 2 years லவ் பண்றேன். சரி. எப்படின்னா அது இப்போ ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்துருக்கு. அதாவது எப்படின்னா நான் 2 வருஷம் பண்ணீங்க, அதுல எதுவும் எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ல இருக்கு. ஏன் அப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படின்னா இப்ப எங்கேயாவது வெளியில போலாம் அப்படி ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது கரெக்ட் தான். ஆனா எங்க நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் மேம். சரி, இப்ப ஏன் நீங்க ஒர்க்குக்கு போல? ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்களா இல்ல ஓன் பிசினஸ் ஏதாவது ட்ரை பண்றீங்களா எப்படி? இனிமேல் ட்ரை பண்ண போறேன். ட்ரை பண்ண போறீங்க. ஓகே ஓகே. அதை சீக்கிரமா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம லைஃப்ல அதாவது கண்டினியூஸா வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா நிறைய டைவர்ஷன் ஏற்படாது நம்ம லைஃப்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓகே அவங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிறாங்களா காலேஜ் படிக்கிறாங்களா? ஸ்கூல். ஓகே. என்ன படிக்கிறாங்க? 12th standard. So it is very important stage for her. நீங்க இன்னொரு 6 months இல்ல 8 months வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களை லவ் பண்றாங்கன்னா 8 monthsக்கு அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் முடிச்சிட்டு she'll come back to you. Yep, thanks for calling. Right. Actually வந்து I really don't know, but எனக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம லைஃப்ல ஏற்படுற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கூல் அப்படின்ற ஒரு பருவம் வந்து படிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, காதலிங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து உண்மையா பேசணும், ரொம்ப ஃப்ராங்கா பேசணும்னா நம்ம வந்து சின்ன ஒரு 8th standard இல்லை 9th standard படிக்கிற பசங்க இல்லை இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 6th 7th கூட வந்து அவங்களுக்கு லவ் என்னன்னு தெரியுது. ஸோ அவங்க வந்து they getting attracted. பட் அது என்ன அட்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, படிப்புல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அண்ட் படிப்பு மட்டும்தான் நம்மளோட லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, 2 பேருமே புரிஞ்சுக்கணும். அண்ட் அவங்கள லவ் பண்ற எல்லாருமே கூட வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணுமே தவிர அதை வந்து நம்ம பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எனிவேஸ் நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. 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 ஹாய். வணக்கம். உங்க பேரு? ஹலோ. வணக்கம்மா. உங்க பேரு? டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? கம்மி பண்றேன் மேடம். தேங்க்யூ. ஹலோ. சொல்லுங்கம்மா. ஹலோ. ஹலோ. எனக்கு கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? ஹலோ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஹலோ மேம். ஹாய். குட் ஈவினிங். உங்க பேரு? என் பேர் ரதி மேம். ரதி. எங்கேருந்து ரதி கால் பண்றீங்க? நாங்க வேசர்பாடில இருந்து பண்றோம் மேம். சொல்லுங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? நான் ஒரு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ சரி உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் கால் பண்ணேன். ஷுவராம்மா, சொல்லுங்க. என்னால என்ன சொல்ல முடியுதுன்னு நான் பாக்குறேன். கண்டிப்பா சொல்லுங்க. இப்போ எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 11 வருஷம் ஆகுது. ஓகே. அது நாங்க ஜாதி விட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். சரி. அது வேற, இவங்க வேற 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 கேஸ்ட். ஓகே. அதுவும் இல்லாம எனக்கு 2 பையன், பாப்பா பொண்ணே கிடையாது. அதை வச்சு வீட்டுல ஒரு மாதிரியா பேசுறாங்க. அப்புறம் ஜாதின்ட்டு தனியா ஒதுக்கி வைக்கிறாங்க. ஒரு மாதிரியா பேசுறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. இதை எப்படி நான் யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு, என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட என்னால ஷேர் பண்ண முடியல.
ஸோ அதான் உங்களுக்கு கால் பண்ணேன், கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களோட நம்பிக்கைக்கு. அண்ட் உங்க வீட்ல ஆப்போசிட்டா இருக்கே, பெண் குழந்தை இல்லைன்னா சந்தோஷப்படுற பல குடும்பத்துக்கு நடுவுல பெண் குழந்தை இல்லைன்னு வந்து வருத்தப்படுறீங்க. ஆமாங்க மேம். ஓகே, இது ஆக்சுவலா வந்து சீரியஸா ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கலாம் இந்த ஃபீலிங்காகவே. பட் ஏன் இத்தனை வருஷம் கழிச்சும் வந்து இந்த காஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து இது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுது? அது இந்த ஜாதி தான் மேம் ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்டா இப்படி பண்ணிட்டோன்னு ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஆனா என் வீட்டுக்காரர்கிட்ட கூட இதை நான் ஷேர் பண்ணிக்க முடியல. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு அவரை கஷ்டப்பட போற சொல்லிட்டு நான் அதை வெளியே. நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்களா? ஆமாங்க மேம். ஓ ஓகே. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க உங்க வீட்டுக்காரரு? என்னங்க மேம்? அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வுட் ஒர்க் பண்றாங்க மேம். வீட்லயே குடிசை தொழில் பண்றோம். ஓகே ஓகே. வீடு மேல வீடு கீழே தொழில் பண்றாங்க. சரி சரி சரி. யாரெல்லாம் இருக்காங்க உங்க வீட்ல? எங்க மாமியாரு மாமனாரு எங்க நாத்தனாரு அவங்க பசங்க அவங்க வீட்டுக்காரு எங்க பெரிய ஃபேமிலி. பெரிய ஃபேமிலி. ஓகே ஓகே ஓகே. பட் ஆமா கண்டிப்பா வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறப்போ கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கதான் செய்யுது இல்ல? என்னால புரிஞ்சுக்க முடியுது நீங்க இப்ப என்ன சொல்றீங்க. ஏன்னா நீங்க 4 பேர் மட்டும் இருந்திருந்தா மேபி அது ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனையா தோணி இருக்காது. ஆமாங்க. பட் ஓகே, இந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி பேசுறப்போ பட் நீங்க மேக்ஸிமம் ஒரு நல்ல மருமகளா தானே இருந்திருப்பீங்க. ஏன்னா நீங்க இப்ப பேசுறதே ஒரு கண்டிப்பா அது அவங்க சொல்லலனாலும் அவங்க பின்னாடி மத்தவங்க கிட்ட சொல்றது கேக்குறேன். அவங்க என் எதிர்க்க நான் பாக்குறப்ப என் பார்வையில எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி நம்மள ஒதுக்கி வச்சு பேசுறாங்க, எதனால நம்ம நல்லா அவங்க மனசு கஷ்டப்படாத அளவுக்கு தானே நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வருத்தமா இருக்கு. நீங்க ஒரு சின்ன பேச்சுல கூட சொல்லலாமே, என்ன இருக்கு ஜாதியில இத்தனை வருஷம் ஆயிடுச்சு குடும்பத்துக்குள்ள வந்து இதுக்கு மேல இதை பத்தி நம்ம பேச வேண்டியது நமக்கு அவசியமா இருக்குமான்னு ஒரு மாதிரி பொறுமையா உங்க மாமியார் கிட்ட பேசி பார்க்கலாமே. அதான் மேம் எனக்கு அதுதான் எப்படி சொல்றது. அதுவும் வந்து 2 பிள்ளைங்களை பெத்தக்கு அப்புறம் வந்து இவ்வளோ ஒரு டென்ஷன், இவ்வளோ கல்யாணம் ஆகி வந்த புதுசும் கிடையாது இல்லையா? ஆமாங்க மேம். எனக்கு சீரியஸாவே வந்து எனக்கு உங்களோட ஃபீல் எனக்கு உண்மையாவே புரியுதுங்க. நிஜமா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் இது. அதுவும் வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கிறது, அதுவும் பொம்பளைங்களுக்கு நடுவுல வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் ஏற்படுறப்போ ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்ல? ஆமாங்க மேம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப எனக்கு உங்ககிட்ட பேசுறப்ப கொஞ்சம் மனசு அப்படியே ரிலீஃபா இருக்கு. இன்னும் நான் வெளியிலயும் யார்கிட்டயும் அந்த அளவுக்கு பேச மாட்டேன். சோ அதனால ரொம்ப எனக்கே ஒரு பாரமா இருக்கும். இப்ப உண்மையாலுமே ரொம்ப ஃப்ரீயா. நீங்க வந்து ஃப்ரீயா விடுங்க. அவங்க அந்த மாதிரி பேசுறாங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்டா உங்களை பிஹேவ் கிரியேட் அப்படியே ஒதுக்கி வைக்கிற மாதிரி இல்ல சில விஷயங்களை வந்து உங்களை சேர்த்துக்கலன்னா நீங்க ஒரே விஷயம் நினைச்சுக்குங்க. இது நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா அட்வைஸ் பண்றேன், நீங்க அதை தப்பா நினைச்சுக்காதீங்க. சரிங்க மேம். நீங்க என்ன நினைச்சுக்குங்க அப்படின்னா, நம்ம வந்து அதாவது கொஞ்சம் திமிர்த்தனமாவே இருக்கும்னே வச்சுக்கோங்களேன். நம்ம இவங்களோட கிரேட்டு, அதனால நம்மள வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. நமக்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்து கிரேட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுங்களேன். கண்டிப்பா வந்து இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா ஒரு செகண்ட் கூட நீங்க மனசுல இருக்கிற அந்த ஃபீலை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. சரிங்க மேம். நீங்க எப்பவுமே அதை ஃபீல் பண்ணிக்கங்க. நம்ம கிரேட்டா இருக்கும், நம்ம கரெக்டா இருக்கும், நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கங்க. சரிங்க மேம். ஓகேமா, தேங்க்ஸ் சோ மச். இனிமே இது ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க, கண்டிப்பா சந்தோஷமா இருங்க. ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், நான் உங்களோட சரவணன் மீனாட்சி நாடகம் எல்லாம் பாக்குறேன். தேங்க் யூ. ஹலோ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ரைட். அண்ட் எஸ், நம்மளோட ஃபீல், நம்ம மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப டெலிகேட்டான ஒரு விஷயங்க. அதை வந்து ஈஸியா வந்து அதை கஷ்டப்படுத்திடலாம். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ சார். ஹலோ மேடம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர்? மேடம் நான் சுரேஷ் பேசுறேன் மேடம். சுரேஷ், எங்கேருந்து கால் பண்றீங்க? மதுரை மேடம். மதுரை. சொல்லுங்க சுரேஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? மேடம் அதாவது டிப்ளமோ முடிச்சிருக்கேன் மேடம். ஓகே. யார் வந்து அதாவது என் லவர் வந்து இப்போ காலேஜ் படிக்கணும் மேடம். சரி, ஓகே. அதாவது மேடம் கேஸ்ட் வேற வேற மேடம். அதாவது அந்த பொண்ணு வந்து இப்போ ரொம்ப பயப்படுது மேடம். அதாவது இப்போ நான் வந்து வேணான்னு சொல்லிட்டேன் மேடம். நீ இப்போ இவ்வளவு தூரம் பயப்படும் போது வேணான்னு சொல்லிட்டேன் மேடம். சரி. ஆனால் சொன்ன பிறகும் பழையபடி என்னை மறக்க முடியாம திரும்படி வரா மேடம். என்ன செய்யணும்னு ஒன்றும் தெரில மேடம். சரி வா நம்ம கூட்டு போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன் மேடம். அப்படியே அவன் கேட்க மாட்டேங்கிறான் மேடம். சரி, கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். ஆமாம் மேடம், கண்டிப்பா மேடம். அப்ப அவங்களுக்கும் அந்த தைரியம் இருக்கணும்ல. ஆமாம் மேடம், அதுதான் மேடம் பிரச்சனை. கொஞ்சம் வீக்கா தான் மேடம் இருக்கா.
ஏன்னா கண்டிப்பா ஒரு பொண்ணுன்றப்போ எல்லாத்தையும் யோசிச்சு தானப்பா பண்ணணும். கண்டிப்பா மேடம். உங்க வீட்ல பேசுனீங்களா? மேடம் எங்க வீட்ல வந்து பிரச்சனை இல்லை மேடம். 2 days வந்து கொஞ்சம் சண்டை போடுவாங்க மேடம். அதுக்கப்புறம் தன்னால சரி அவன் விருப்பம் சொல்லிட்டு கண்டிப்பா சேர்ந்துருவாங்க. என் வீட்டை பத்தி எனக்கு கண்டிப்பா தெரியும் மேடம். அதுதான் மேடம். இப்ப அவங்க வீட்ல வந்து நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இவ்ளோ ப்ராப்ளம் இருக்கு இல்ல அவங்களுக்கு அவ்வளவு பயப்படுறாங்கன்னா கம்பல்சரியா வந்து நீங்க அவங்க வீட்ல போய் பேசுறது தான் கொஞ்சம் எனக்கு பெட்டர்னு தோணுது. பட் இப்போ உங்களுக்கு நீங்க கரெக்டா வந்து வேலை எல்லாம் போய் கண்டிப்பா செட்டில் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஒரு 3 years மேடம். 3 years ஆகும். பட் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க ஃபேமிலியை? மேடம் எனக்கு வந்து இப்பயே என்னை வந்து கூட்டு போன்னு சொன்னாலும் நான் கூட்டு போயிருவேன் மேடம். அது வந்து எங்க ஃபேமிலியை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் மேடம். ஓகே ஓகே. ஆனா நீங்க வந்து இப்போ இப்படி பேசுறீங்க பாத்தீங்களா? எப்பவுமே வந்து காதலுக்கு இந்த தைரியம் ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா வந்து நான் என்ன பண்ண போறேன், எனக்கு பயமா இருக்குன்னு யோசிச்சாலே முடிஞ்சு போச்சு. பட் நீங்கவா இப்ப போய் அவங்க வீட்ல பேசணும்னா பேச முடியாதுல்ல? கண்டிப்பா மேடம். நான் கேட்டாலும் தர மாட்டாங்க மேடம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் விட அவங்களுக்கு கேஸ்ட் தான் முக்கியம். ஏன்னா வில்லேஜ் மேடம். ஓகே ஓகே. அதனால தான் மேடம். என்ன உங்களுக்கு என்ன வயசாகுதுமா? எனக்கு வந்து 21 மேடம். 21ங்கிறது நீங்க ஒரு குழந்தை. உங்களுக்கே வந்து 21, அவங்களுக்கு 19 மேடம். 19. ஓகே ஓகே. பட் இவ்வளோ அவசரப்பட்டு நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணணுமான்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உட்கார்ந்து தெளிவா யோசிங்க. ஸோ நான் உங்க டிப்ளமா வேற முடிக்க வேண்டியிருக்கு, நிறைய விஷயம் இருக்கு உங்களை சுத்தி. ஸோ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவசரப்பட்டு நம்ம வந்து இந்த வயசுல ஒரு டிசிஷன் எடுத்துருவோம், பட் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண வேண்டி இருக்கலாம். கண்டிப்பா மேடம். பட் சில பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல வந்து காட்டணும்னு சொல்லி வேற மாதிரி வந்திருக்காங்க வாழ்க்கையில. பட் நீங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா நீங்க தான் பையன், நீங்க தான் வந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லையா கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம். கண்டிப்பா மேடம். நாங்க வந்து இப்ப இருந்து பண்ணல மேடம். நாங்க வந்து இப்ப 3 years பண்ணிட்டு இருக்கோம் மேடம். நீங்க வந்து சொல்றது வந்து இப்ப அவசரப்பட்டு பண்றது அப்புறம் பின்னாடி பிரச்சனை வரும்னு சொல்றது ரைட் தான் மேடம். இல்லப்பா, நம்ம பண்றோம் ஓகே. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஓகே நமக்கு சில விஷயம் இருக்கு நமக்கு தெரியும்ல. அது 21 தப்பு கிடையாது. நிறைய பேர் இதை விட சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிருக்காங்க. பட் நம்ம எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு தெளிவா நிதானமா ஒரு விஷயத்த முடிவெடுத்து பண்ணிட்டோம்னா தப்பு இல்லை. பட் அவங்களும் உங்களை சப்போர்ட் பண்றாங்க, அந்த பொண்ணுக்கும் அந்த தைரியம் இருக்கு அப்படின்னா ஓகே. அப்படி இல்லைன்னா ஒரு வருஷம் போட்டும் நீ நிதானமா யோசிச்சு ஒரு முடிவெடுன்னு தான் சொல்றேன். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். அவ்வளவுதான் நான் சொன்னேன், வேற எதுவுமே சொல்லல. சரியா? ஓகேப்பா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். தேங்க்யூ மேடம். எஸ்ப்பா, தேங்க்யூ. அண்ட் எப்பவுமே வந்து நமக்கு ஒரு இப்பெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் கல்யாணத்துக்கு வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரமா இந்த ஏஜ்ல நம்ம எப்படி அவசரப்படணும் அப்படிங்கிறது. பட் எப்பவுமே ஒரே விஷயம் என்ன, நம்ம லைஃப் ஒன்ஸ் அந்த விஷயத்த வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதனால யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 ஹாய், வணக்கம். வணக்கம் மேடம். என் பேர் ஈஸ்வரி. சொல்லுங்க ஈஸ்வரி. நான் ஒரு 2 years லவ் பண்றாங்க, லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. நாங்க லவ் பண்ண நேரில் வந்து அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கொஞ்ச நாள் என்கிட்ட பேசுறதே இல்லை. கேட்டா கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாங்க. கேட்டா வந்து அவங்க வீட்டுல வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி அதனால பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. எங்க வீட்டுக்கும் நாங்க என்னுடைய லவ் நாங்க சொல்லிட்டோம். பட் வந்து எங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வேற மதமா இருந்ததுனால வந்து அவங்க வீட்டுல இன்னும் அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நான் கேட்கும் போதெல்லாம் ஏதாவது ரீசன் சொல்றாங்க. அவங்க வீட்டு அட்ரஸ் முதற்கொண்டு எனக்கு எதுவுமே தெரியாது. பட் வந்து நம்ப மாட்டிய அப்படின்னே கேக்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க காலேஜ் படிக்கிறவங்க நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு 3 years ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து நீ உண்மையா லவ் பண்ணா அவங்க நினைக்க அவங்க வீட்லயே அட்லீஸ்ட் சொல்லியிருக்கணும் அப்படின்னு நாங்க எங்க வீட்லயே அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டு இந்த பையன் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேற இடத்துல அலைன்ஸ் பார்க்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓகே. ஸோ இப்போ வந்து அவரோட வீட்டு அட்ரஸ், அவரோட டீட்டெயில்ஸ், அவர் எங்க ஒர்க் பண்றாரு எல்லாமே ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது. ஏன் அவர் வந்து உங்களுக்கு அது எதுவுமே கொடுக்காம இருக்காரு இன்னும்? அவர் வந்து சாஃப்ட்வேர் ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் கம்பெனி நேம் மட்டும் என்கிட்ட சொல்லியிருக்காரு.
அவர் வந்து வேற ஊர்ல இருக்காரு. அவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தங்கியிருக்க அட்ரஸ் கூட தெரியாது. பட் வந்து அவங்க தங்கியிருக்க ஏரியா மட்டும் தான் எனக்கு தெரியும். மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியல. கேட்டா வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து என் சிப்ளிங்ஸ் மூலமா வந்து நம்பர்ஸ் அவங்க ஃபாதரும் மதரும் எடுத்து வச்சேன். பட் அதை கூட அவர் கண்டுபிடிச்சு டெலீட் பண்ணிட்டாரு. இப்போதைக்கு வேணாம், நீ தேவையான பிரச்சனையை வந்து நீ கொண்டு வராது அது மாதிரியே சொல்றாரே தவிர வந்து அவரா முன் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஓகே. ஆனா லவ் பண்ணி 6 இயர்ஸ் ஆகுது. ஆமா. ஓகே. உங்க வீட்ல அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல? ஆமா. ஓகே ஓகே. ஈஸ்வரி, எனக்கு என்ன முடிவு பண்றதுனே தெரியல. என்ன ஏஜ் ஆகுது ஈஸ்வரி உங்களுக்கு? 24 இயர்ஸ். ஓகே. ஸோ நீங்க வந்து தெளிவான ஒரு பொண்ணு, 3 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் இந்த சொசைட்டில என்னென்ன நடக்குது, எப்படி எல்லாம் இருக்காங்கன்னு, இல்லையா? ஓகே. இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன டிசைட் பண்ண போறீங்க? அவர் வந்து இப்போ நம்பணுமோ நம்ப கூடாதுன்னு தெரியல. ஏன்னா வந்து பேசும்போது நல்லா தான் பேசுறாரு. இது எல்லா ஒரு விஷயத்துலயும் வந்து காலேஜ் முடிச்சு ஒரு ஃபீல்டுக்கு நான் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா நான் படிச்சது உமன்ஸ் காலேஜ். ஏன்னா ஃபீல்டுக்கு நான் போகும்போது ஒருத்தவங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றது எல்லாத்தையும் அவர் தான் சொல்லி கொடுத்து இது பண்ணாரு. இப்போ வந்து நான் மேரேஜ்னு விஷயம் பேசுறதே சண்டேல தான் ஆனா முடியுது. அதனால அவர் நம்புறதா என்னன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் வந்து அவர் எங்க இருக்காரு, இந்த டீடைல்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஓகே. இது ஃபர்ஸ்ட் கொடுப்பாரான்னு பாருங்க. நீங்க ஒரே டெஸ்ட், இது டெஸ்ட்னே கூட வச்சுக்கோங்களேன் மனசுல. பட் நீங்க அதை நம்பிக்கை இல்லையான்னு கேட்கறதுனால மட்டும் நமக்கு நம்பிக்கை வரப்போகுது இல்லைல்ல? அது ஒரு வந்து சும்மா வந்து ஒரு சும்மா ஒரு பிளாக்மெயில் பாயிண்ட் மாதிரி. அப்ப நீ என்ன நம்பலையா அப்படின்னா என்ன, நம்மள பயமுடுத்துற மாதிரி ஒரு விஷயம் தான் அது. அதை ஃப்ரீயா விடுங்க. நீங்க வந்து கேளுங்க, நீங்க எங்க இருக்கீங்க, உங்க டீட்டெயில்ஸ் எனக்கு டைரக்டா கேட்க வேணாம், எங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேளுங்க. கம்பெனி பேரு, அந்த கம்பெனி அதெல்லாம் கரெக்டா சொன்னாங்கன்னா ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் அதுல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவே பேஸே தப்புனா உங்க அப்பா அம்மா சொல்ற மாதிரி நீங்க அப்படியே சில விஷயம், நல்ல விஷயம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடக்கவே இல்லைன்னு நினைச்சு நீங்க உங்க லைஃபை பார்த்துட்டு போயிட்டே இருங்க ஈஸ்வரி. ஏன்னா நீங்க உண்மையா லவ் பண்றீங்க. உங்களை மிஸ் பண்ணாருன்னா அது அவருக்கு தான் பெரிய லாஸ். அண்ட் இதை பிடிச்சி அதாவது லவ்ங்கிறது ஒரே விஷயமா, நமக்குள்ள லவ் இருக்கிற வரைக்கும் தான் அது ஜெயிக்கும். அப்படி இல்ல அதை போட்டு ஒரு ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப பெரிய பிரச்சனை தான் போய் முடியும். நீங்க மைண்ட் கிளியரா வச்சுக்கோங்க. and all the best to you ma. Thank you madam. Thank you ma. Thank you. Hello hi ma. வணக்கம். உங்க பேரு? என்னோட நேம் ரம்யா தான் மேம். ஓகே. ஹாய் ரம்யா, எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேம். ஓகே. எங்கேருந்து கால் பண்றீங்க ரம்யா? சேலம் மேம். சேலம். ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் இப்போ எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டில் தான் மேம் இருக்கேன். ஓகே ஓகே. என்ன சொல்றதுக்காக ரம்யா கால் பண்ணிருக்கீங்க? இப்போ நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டே தான் ப்ராப்ளமே தான். ஓகே. எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? ஒரு 4 years 5 years பக்கமா மேம். வாவ், 4-5 years லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. எப்போ பார்த்தாலும் சண்டைனா இந்த 4-5 வருஷமாவே சண்டையா இல்ல ஆஃப் ரீசன்ட்டா ரொம்ப சண்டையா? பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் மேம். ஓகே. ஒரு என்ன சொல்றது மேம், அவங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை மேம். எந்த விஷயத்துல கான்ஃபிடன்ஸ் இல்லம்மா? என்ன சொல்றது மேம், அவங்க கால் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட்டிங்ல போனது அப்படின்னா எனக்கு கோவம் வந்துருது மேம். கரெக்ட், நியாயமான விஷயம். ஓகே. அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல ரொம்ப சண்டை வருது மேம். அப்புறம் பாத்தீங்கன்னா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல மேம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒர்க் அது மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி விஷயத்துல சண்டை வருது மேம். ஓகே ஓகே ஓகே. என்ன ஏஜ் டிஃபரன்ஸ்மா ரெண்டு பேரும்? என்ன நீங்க எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க, அவங்க என்ன பண்றாங்க? நோ மேம், நாட் எஜுகேட்டட் மேம். நாட் எஜுகேட்டட்? எஸ் மேம். ஓகே ஓகே ஓகே. என்ன வாட் டஸ் ஹி டு? என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்ன மேம்? என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க?
ஒர்க் பண்ணிட்டு தாங்க மேம் இருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ ஒர்க்ல நிஜமாவே அந்த அளவுக்கு பிஸியா இருக்கக்கூடிய ஒர்க்லயா இருக்காங்க? எஸ் மேம். பட் பாத்தீங்கன்னா ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ். ஓகே. ஃபேமிலியில சம் ஒர்க்ஸ் இருக்கு. ஃபேமிலி நான் தான் எடுத்து இது பண்ணோம். ரம்யா, நீங்க எப்படி உங்க வீட்ல வந்து இப்போ நீங்க எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க, அடுத்து என்ன பண்ற ஐடியால இருக்கீங்க? உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? எனக்கு பாத்தீங்கன்னா எம்ஃபில் பண்ணணும்னு ஆசை மேம். ஓகே. அவ்வளவுதான் மேம். எம்ஃபில் பண்ணணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும்னு ஆசை மேம். ஓகே. இந்த வருஷம் ஐ திங்க் எம்எஸ்சி முடிச்சோடனே அப்படியே அப்ளை பண்ணியிருந்திருக்கலாமே. பண்ணலாம் மேம். பட் ஆனா ரெகுலர்ல போறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே 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 ஓகே. ரம்யா, ஸோ நீங்க இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்குல்ல, பட் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த 4-5 இயர்ஸா இந்த லவ் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். பட் ஏன் அடிக்கடி வெயிட்டிங்னா ரொம்ப நேரம் போதா, இல்லை எந்த மாதிரி டைமிங்ஸ்ல போகுது, அதெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? எப்படி மேம் அவங்களோட இருக்காங்களா மேம்? இல்லம்மா, அந்த வெயிட்டிங் போற டைம் எல்லாம் இருக்குல்ல, கால் வெயிட்டிங் சொல்றீங்கல்ல. எஸ் மேம். பொதுவாவே எப்பவுமே கால் வெயிட்டிங் தான் போதா? பாத்தீங்கன்னா ரொம்ப போறது இல்ல மேம். ஒரு 10 மினிட்ஸ் போகும். ஓரளவுக்கு நான் கால் பண்ணும்போது மேக்ஸிமம் போறது இல்ல மேம். பட் ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ் நான் கால் பண்ணா அதுல 3 டைம்ஸ் போகும் மேம். அது ஓகே. இதுக்கும் நீங்க வந்து கோவப்படுறீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். சரி சரி சரி. ரம்யா, ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னா, இப்ப நமக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னு ஏற்பட்டுச்சுனால அது பெருசா தான் கிரியேட் ஆயிடும். அதை வச்சுதான் மேம் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா அந்த சந்தேகத்தை வச்சுதான் மேம் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகேம்மா. பட் என்ன ஐடியால இருக்கீங்க? எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணிக்கணும்னா எப்போ பண்ணிக்கணும்னு யோசிக்கிறீங்க? அந்த இதுல என்ன திங்க் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல மேம் 1 இயர் ஆகட்டும்னு சொல்லிட்டு இருக்கேன் மேம். ஓகே ஓகேம்மா. ஃபைன். ஆக்சுவலா இட் இஸ் பெட்டர் நீங்க எம்ஃபில் முடிச்சுட்டே வந்து மேபி நீங்க கரெக்டா எம்ஃபில் அப்ளை பண்ணிட்டு முடிச்சுட்டே வந்து கல்யாணத்தை பத்தி யோசிங்க. பட் அதுக்குள்ள வந்து நீங்க ரொம்ப கோச்சிக்காதீங்க. ரொம்ப அதாவது கரெக்டா பேசுங்க அவங்க கிட்ட. ரொம்ப கோவப்பட்டு பேசாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்லா திங்க் பண்ணி தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கீங்கல்ல? எஸ் மேம். அதுதான் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கே ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்லாம் தோணுது மேம். ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய ஏஜ் இருக்கு. அண்ட் பட் என்னன்னா, லவ் அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த கேட்டகரியும் பார்த்து வர்றது கிடையாதுல்ல. ஸோ அதனால நீங்க அப்படி யோசிக்காதீங்க. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுங்க. பிகாஸ் கண்டிப்பா நம்ம ப்ராக்டிக்கலா வந்து யோசிக்கிறோம். பட் ப்ராக்டிக்கலா இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அது மாதிரியே சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் வருது மேம். என் மேல பாசம் அதிகமா இருக்கிறதுல நான் தான் மேம் சண்டை போடுறேன். கேரிங் கம்மியா இருக்கு என் மேல அப்படின்ட்டு. இது எதனாலன்னு தெரியல மேம். பொசசிவ்னஸ்னாலயா இல்ல எப்படின்னு எனக்கு இது பண்ண தெரியல மேம். இல்ல, பொசசிவ்னஸ் ஒரு பெரிய காரணம். பட் நீங்க கொஞ்சம் நல்லாவே டிசிஷன் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, என்ன நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம நாளைக்கு வந்து அவசரப்பட்டு ஒரு பெரிய டிசிஷன் எடுக்காம அப்படியே ரிலாக்ஸ்டா இருங்க. ரொம்ப இமீடியட்டா இந்த டிசிஷனுக்கும் ஜம்ப் பண்ணாதீங்க. ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் நல்லா திங்க் பண்ணி ஒரு நல்ல முடிவெடுங்க ரம்யா. ஓகே. இட் ஷுட் பி பெட்டர் ஃபார் யூ. ஏன்னா நம்ம யோசிக்கிறோம், பட் இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது வந்து லாங் ரன்ல வந்து பெருசா தெரியும். இப்ப நீங்க இவ்ளோ எஜுகேட்டட் அண்ட் இன்னும் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறப்போ இப்போ இல்லாட்டியும் நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஸோ ஜஸ்ட் திங்க் ஓவர், நல்லா திங்க் பண்ணி ஒரு நல்ல டிசிஷன் எடுங்கம்மா. Okay ma'am. Okay dear. Thank you so much for calling. Thank you ma'am. Bye bye. Good night. Bye ma'am. Good night. Good night. Yes. So இவங்க சொன்ன மாதிரியே வந்து பொசசிவ்னஸ் தான் சந்தேகம் வந்து அப்படியே டெவலப் ஆக 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 நம்ம சீரியஸாகவே வந்து நிம்மதியாகவே இருக்க முடியாமல் போயிடுதுங்க. அண்ட் அந்த ஒரு சந்தேகம் ஏற்படுற அந்த டைமில் நமக்குள்ளே ஏற்படுற அந்த படபடப்பு, அந்த ஒரு டென்ஷன், ஏன் எதுக்காக இப்போ கால் வெயிட்டிங் போகுது, இல்லை எதுக்காக வந்து நம்மக்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, ஏன் நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம், இல்லை எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லாமல் போயிட்டோம், நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது, ஓ மை காட், இவ்வளோ திங்கிங் நம்ம லைஃப்பில் வருது. அண்ட் இதெல்லாம் நம்ம வந்து தாண்டி போகணும் அப்படின்னு யோசிச்சோம்னா, லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணுங்க. கண்டிப்பாக இவங்க எனக்கு, நான் இவங்களுக்கு, இதில் வந்து எனக்குமே எந்த மாற்றமும் வராது. நம்ம கரெக்டாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறோம்
அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க வந்து நிஜமாவே அவங்கெல்லாம் சம் பீப்புள் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லா வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், அவங்க வந்து அவங்களோட டெவலப்மெண்ட்டை நோக்கி போக முடியும், அவங்க நினைக்கிற நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். அண்ட் இதே எப்படி சாதிக்கிறாங்கன்னா அந்த லவ், அந்த சப்போர்ட், அந்த அன்புனால சாதிக்கிறாங்க. அந்த ஒரு சப்போர்ட், அந்த அன்பு, அந்த லவ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டேட்ல இருக்கணுமே தவிர அவங்கள வந்து நினைக்கணும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல், நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து பிடிக்கல அப்படிங்கிறது பாலிஷ்டாக சொல்லாமே தவிர அது அவங்க மேலே திணிக்காமல் இருந்தோம் அப்படின்னாலே வந்து நம்மளோட நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகுது. முக்கால்வாசி பேர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொசசிவ்னஸ் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனைனால நிறைய விஷயங்கள் வந்து பெரிய ப்ராப்ளமாகவே மாறிட்டு இருக்கு, நிறைய சிக்கலை மாட்டிட்டு இருக்காங்க. இந்த கால் வெயிட்டிங், இந்த ஃபேஸ்புக், அப்புறம் whatever இந்த அதாவது நம்மளோட நெட்வொர்க்லேருந்து எடுத்து, நம்ம சேட்டலைட்லேருந்து எடுத்து, நம்ம கூட டெக்னிக்கலாக என்னென்ன பிரச்சனைகள், அதாவது எவ்வளோ பாசிட்டிவாக நம்ம அதை யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம அதை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ணிடுறோமோன்னு ஒரு பயத்திலே இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 ஹாய் வணக்கம். ஹாய் வணக்கம். உங்கள் பேர்? ஹலோ ஹலோ உங்கள் பேருமா? என் பேர் வந்து புனிதா. புனிதா, ஓகே. ஓகே, நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செகண்ட் இயர் பண்ணியிருக்கேன் மேம். ஓகேம்மா. ஆமாம், ஆக்சுவலி நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக லவ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. எங்கள் அத்தை பையனை தான் மேம். ஓகேம்மா. 2 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ஆக்சுவலி அவங்க வந்து எனக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அண்ணன், சரி, அவங்க லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணோட அண்ணன் ஒரு டைம் நான் அந்த பொண்ணோட நம்பர் வந்து எனக்கு கிடைச்சிது. சரி. நான் கால் பண்ணி பேசினேன், யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க அண்ணன் எடுத்தாங்க மேம். சரி. சரி நானும் சரி நான் உங்க தங்கச்சியோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சேன் மேம். ஹலோ சொல்லுங்கம்மா, கேக்குது புனிதா. எஸ், நானும் பேச ஆரம்பிச்சேன். கொஞ்சம் ஆச்சு, நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனோம் மேம். இந்த மாதிரி என் தங்க, அதாவது அவங்க சொன்னாங்க என் தங்கச்சியும் உங்க அத்தை பையனை லவ் பண்றாங்க, அவங்க உங்களுக்கு தேவையா? ஹலோ ஓகே. அப்படி சொல்லிட்டு என்னோட மைண்ட் செட்டப் வந்து மாற்ற பார்த்தாங்க மேம். சரி. இருந்தாலும் நான் அதுக்கு ஒத்து வரல. நானும் என் முடிவுல நான் கன்ஃபார்ம் பண்ணேன் எனக்கு எங்க அத்தை பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. ரீசெண்டாக ஒரு 3 மந்த் முன்னாடி வந்து நான் ஆக்சுவலி சரி நம்ம அத்தை பையனை ஒருத்தர் லவ் பண்றாரு அப்படி சொல்லிட்டு நான் விட்டு கொடுத்துலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓகே சொன்னேன் மேம். இப்போ என்னாச்சு, எனக்கு தப்பான முடிவு எடுத்துக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்றேன் மேம். பட் ஹலோ சொல்லுங்கம்மா, சொல்லுங்க புனிதா, கேக்குது. பட் ஆனா அவங்க என்னை விட மாட்டேன்றாங்க மேம். இப்போ நான் பேசின ரெக்கார்ட்லாம் இருக்கு, நான் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். ஓகேவா, இது ஒரு பசங்க ஏமாத்திட்டு போகலாம், ஆனா ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போனா முடியாது. இது என்ன ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்றாங்க மேம். அவங்க எனக்கு எந்த டிசிஷன் எடுக்குதுன்னு தெரியல ஆக்சுவலி. யாரு? உங்க அத்தை பையனோட லவ்வோட அண்ணன்? அண்ணன், யா மேம். படிக்கணும்னு சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்க 3 months முன்னாடி என்ன டிசிஷன் எடுத்தேன்னு சொன்னீங்க? ஆக்சுவலி எங்க அத்தை பையன் வந்து அவங்க தங்கச்சி லவ் பண்றாங்க இல்லைங்களா? சரிம்மா. சரி ஒருவேளை நம்ம மேல ஆசையில போல அப்படி சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டோம் மேம். ஓகே, விட்டுட்டு நீங்க அந்த பையனுக்கு ஓகே சொல்லியிருக்கீங்க? ஓகே சொன்னேன் மேம். இப்போ ஐயோ நம்ம ஒரு பெரிய தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமோன்னு சொல்லி வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க? எஸ் மேம். எனக்கு வந்து வேணாம், நான் படிக்கணும்னு சொன்னா கூட கேட்க மாட்டேன்றாங்க மேம். இல்லை எனக்கு பேசின ரெக்கார்டு இருக்கு, போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணுவேன். இப்படி உங்களை பிளாக்மெயில் பண்றாங்களா? ஓகே. உங்களை வந்து எங்கெல்லாம் வந்து மீட் பண்றாரா இல்ல போன்ல மட்டும் பேசுறாங்களா? இவரே போன்ல தான் மேம். ஓகே, உங்க போன் நம்பரை மாத்திருங்க. திடீர்னு வீட்டாலாம் வரேன்னு வீட்டுக்கிட்ட எல்லாம் யாருமே வர மாட்டாங்கம்மா. வந்தாங்கன்னா உங்க வீட்டு ஆளுங்களை வச்சு அப்ப பேசிக்கோங்க. கண்டிப்பா வீட்டுக்கிட்ட எல்லாம் அந்த அளவுக்கு வர்ற தைரியம் எல்லாம் இருக்காது. அது சும்மா வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர அப்படி இருக்காது. நீங்க உங்க போன் நம்பர் மாத்திட்டு ஒரு 1 week வந்து நீங்க வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுங்க. அது உங்க காலேஜ்க்கும் போகாதீங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சீரியஸாக வந்து பெண்கள் நிறைய விஷயத்துல வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம லைஃப்ல வந்து பிளாக்மெயிலுக்கு இடையில வந்து இல்லாமல் நம்ம தெளிவான ஒரு முடிவெடுத்து லைஃப்ல எப்பவுமே நம்ம கரெக்டாக போகணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்னையோட ஒரு மெசேஜை நான் சொல்கிறேன். இதோட நான் வந்து கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரைடே இதே மாதிரி லைவ்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் இட்ஸ் பாய், குட் நைட் ஃப்ரம் ரம்யா.